கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு சீனில் தீபாவை தான் காமிச்சிட்ருக்காங்க. மீனாட்சி கூட நின்று பேசிகிட்டு இருக்காங்க. சரி தீபா, உனக்காக கார்த்திக் வந்துட்டு வெயிட் பண்ண போகிறாரு, நீங்கள் வேணால் போங்கப்பா அப்படின்னு சொல்ல, அக்கா கிண்டல் பண்ணாதீங்கக்கா அப்படின்றாங்க. ஆமாம் தீபா, இன்றைக்கி உனக்கு ஃபஸ்ட் நைட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நடக்கும்போது நடக்கட்டும்க்கா, நம்ம யாரையும் வந்துட்டு கம்பல் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்ல, ஐயோ அதுக்கான வேலையெல்லாம் பார்த்தாச்சு, நீ சும்மா மட்டும் போப்பா, ரொம்ப சீனை போட்டுட்டு இருக்காது, என்னமோ ஒன்றுமே தெரியாத மாதிரியும் நாங்கள் தான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா கற்றுக் கொடுக்குற மாதிரி ரொம்ப தான் ஓவராக பண்ணுற அப்படின்னு சொல்ல, தீபா வந்துட்டு அடப்போங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. இங்கே கட் பண்ணி அடுத்த ரூமில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. கார்த்திக் வந்துட்டு பெட்டில் உட்காந்துட்டு இருக்க, நான் போய் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன் சார், ஒரு மாதிரி டல்லாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்கிறாங்க. சரிங்க இங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க. உள்ளே போனதுமே டேப் வந்துட்டு ஓப்பன் பண்ண முடியாமல் தீபா வந்துட்டு ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க. ஃபுல்லாக ஷவர் வந்துட்டு ஓப்பன் ஆகி தண்ணி வந்துட்டு விழுக ஆரம்பிச்சிடுது. ஐயோ கார்த்திக் சார், கார்த்திக் சார் அப்படின்னு சொல்லிட்டு தீபா கத்துறாங்க. என்ன இது தீபா கத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வேகமாக உள்ளே வர்றாரு. என்ன இது தனியாக கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் பார்க்க, சார் பார்த்து தெரியலையா, ஷவர் தெரியாமல் ஓப்பன் பண்ணிட்டேன், டேப் வேறு ரொம்ப டைட்டாக இருக்குது சார், க்ளோஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தா க்ளோஸ் பண்ணவும் முடியல, ஏதாவது பண்ணி ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, சரி சரி நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, அப்படி ஓரமாக தள்ளி நின்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு டேப் எப்படியோ கஷ்டப்பட்டு க்ளோஸ் பண்ணிடுறாரு. சரி சரி வெளியில் வாங்க, அப்படி இருந்தீங்கன்னா குளிர போகுது அப்படின்னு சொல்ல தீபாவும் வெளியில் வர்றாங்க. சரி இருங்க உங்களோட ட்ரெஸ் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சூட்கேஸை திறந்து ட்ரெஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா இல்லை. என்ன இது என்னோட ட்ரெஸ்ஸே காணும், உங்களோட பேண்ட் செட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்ல, அதாங்க நானும் பார்த்துட்ருக்கேன் அப்படின்றாங்க கார்த்தி. அப்போ உங்களோடது இன்னும் வல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நீங்கள் இப்படியே நின்றுட்டு இருந்தீங்கன்னா உடம்பு முடியாமல் போயிடும், இப்போதைக்கு வேணால் என்னோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க, உங்களோட லக்கேஜ் வரும், உங்கள் ட்ரெஸ்ஸை வந்துட்டு நீங்கள் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்ல, உங்களோட ட்ரெஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு தீபா கேட்குறாங்க. ஏங்க போட்டால் என்ன தப்பு, அவசரத்துக்கு போட்டால் ஒரு தப்புமே கிடையாது, ஐயோ போடுங்கங்க அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு ஒரு மாதிரி ஷையாகவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா கிட்ட ஃபேண்டையும் சட்டையும் வந்துட்டு எடுத்து கொடுக்குறாங்க. தீபாவும் அதை வாங்கிட்டே வந்துட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு உள்ளே போனதுமே அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு தீபாவுக்கு ஒரே சந்தோஷம் என்ன சிரிப்பென்ன, அப்படியே கார்த்தியை நினச்சிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்து வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு தீபா வெளியில் வர்றாங்க. கார்த்தி வந்துட்டு பெட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு மெதுவாக ஒரு கால் எடுத்து வெளியில் வச்சு ஃபுல்லாக வந்து நிற்கிறாங்க. கார்த்திக் வந்துட்டு திரும்பி பார்க்குறாரு. ஃபேன் சட்டையில் பார்த்தது கார்த்திக்கே சிரிப்பு வந்துட்டு குபில்னு ஒரு குலுங்கி ஒரு சிரிப்பு போட்டு வர்றாரு. அப்படியே பார்க்கும்போதே அழகாக கேட்டாக இருக்குப்பா, இவ்வளோ நாள் இந்த சீன்ஸ்லாம் எங்கே வச்சுருந்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. தீபாவும் அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டே தலையை கீழே குனிஞ்சிக்கிட்டே அப்படியே நின்றுட்டுருக்காங்க. அதோட பார்த்திங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிடுது. இந்த 2 days வந்துட்டு நம்ம இவ்வளோ நாள் கார்த்திக் தீபா கிடையாது, அந்த கெமிஸ்ட்ரி ரொமான்ஸு என்னென்னலாம் எதிர்பார்த்தோமோ எல்லாத்தையும் வந்துட்டு டேரக்டர் கொட்டி தீர்த்துருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். எப்படியும் மீனாட்சி இவங்க 2 பேரையும் ஒன்று சேர்க்காம அந்த ரெசார்ட்டை விட்டு கூட்டு போக மாட்டாங்க. ஆனால் ஒன்று, இந்த 2 நாள் இவங்க இங்கே இருக்கிற அந்த அடிக்கு தான் இந்த ஃபன்னு, மறுபடியும் எட்ரா அந்த பல்லவி புராணத்தை மறுபடியும் சிதம்பரத்தை உள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போக போகுது. பட் இந்த இதை பார்க்கும்போது நல்லா இருக்கு. நீ என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.